ஆக்டர் மணிகண்டன் வந்து பேக் டு பேக் சிக்ஸர் அடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் அதாவது லவ்வர் படம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் ஹாஃபு இன்னுமே ரைட்டிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஓவராலாக இட்ஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச். இந்த வேலண்டைன்ஸ் வீக்கெண்டுக்கு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது. அருண் திவ்யான லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ பிரச்சனை, ஒரு பொசசிவ்னஸ் பிரச்சனை பொதுவாகவே இந்த லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் இருந்ததுன்னா அந்த பிரேக்கப்புக்கு அப்புறமும் லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த 25 to 30 இயர்ஸ் ஒரு மனுஷனோட லைஃப்பில் நடக்கிற அந்த விஷயங்கள், ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் இருக்கானா அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பில் வந்து ஒரு கரியரில் செட்டில் ஆகணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே அருமையாக காமிச்சிருக்காங்க. படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இந்த வீக்கெண்டுக்கே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பெஸ்ட் மூவினா லால் சலாம் காட்டிலும் இது வந்து ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். மணிகண்டன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நைட்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார். ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ரொம்ப சின்னதான ஒரு கான்செப்டில் கொரட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சுது. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான். இந்த படம் அதே மேக்கர்ஸ்லேருந்து வந்தாலும் இந்த படம் வந்து ஒரு லவ்வர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற பொசசிவ்னஸ் அப்படின்ற விஷயத்தை மையப்படுத்தி எடுத்து வேலண்டைன்ஸ் டே டைமில் வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையிலேயே பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இந்த மணிகண்டன் கேரக்டர் பண்ணுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பசங்க நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேரால் கனெக்ட் பண்ண முடியும், ரிலேட் பண்ண முடியும். மணிகண்டன் அவர்கள் வந்து ஏற்கனவே நல்லா நடிப்பார் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து ஜெய் பீம் படம் பார்த்துருக்கோம். அப்புறம் குட் நைட்லேயும் வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லவ்வரில் அந்த பொசசிவ்னஸை வந்து காட்டுற விதமாகட்டும் அவர் வந்து ரொம்பவே தத்ரூபமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த படத்தோடைய ஹீரோயின் ஸ்ரீ கௌரி பிரியா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது. அண்ட் டேரக்டரும் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வாங்கியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஹீரோயின் ரோலு அவ்வளோ நடிக்க ஸ்கோப் இருந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டர்னால் கண்டிப்பாக இந்த படத்தில் சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.5ன்னு கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லவ்வர்ஸோடு பார்க்கலாம், அது ஒரு நல்ல அனுபவம். இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில முகம் சுழிக்கிற காட்சிகள் இருக்குது. அதனால் அந்த காட்சிகள்லாம் மைண்டில் வச்சுட்டு ஃபேமிலியோடு போகிறதுக்கு கொஞ்சம் சில காட்சிகள் மட்டும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் என்டர்டெய்னிங் மூவி, மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Jago. Do subscribe to the channel, guys. Bye.